கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து போதித்த உவமையிலே 25வது உவமையை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த உவமையோடு லூக்கா நற்செய்தியில் காணப்படுகிற உவமை நிறைவடையும். நாளை தினத்திலிருந்து மத்தேயு மற்றும் மார்க்கு ஆகிய 2 நற்செய்தி நூல்களில் காணப்படுகிற உவமைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த உவமை லூக்கா நற்செய்தியில் மட்டுமே காணப்படக்கூடிய உவமைகளிலே கடைசி உவமையாக பார்க்கப்படுகிறது. இந்த உவமைக்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், பரிசேயன் ஆயக்காரன் உவமை. ஏன்னா இந்த உவமையில் அவங்க 2 பேர் தான் பிரதானமானவர்கள். பரிசேயனுடைய ஜெபமும் ஆயக்காரனுடைய ஜெபத்தையும் வைத்து ஆண்டவர் உவமையாக சொன்னதை நாம் பார்க்கின்றோம். இந்த உவமை சொல்லப்பட்ட நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால், 9வது வசனத்திலே ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். அதாவது தங்களுக்குள்ளாக நாங்கள் செய்கிற காரியம்தான் நீதி, நாங்கள் தான் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொண்டும் மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அன்றைய காலகட்டத்திலும் அது இருந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீதி என்பது என்ன, கடவுளுடைய பார்வையில் நீதி என்பது என்ன, அதை கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நீதி சார்ந்த காரியங்கள் வெளிப்படும். நாம் ஒழுங்காக ஆலயத்திற்கு வருகிறோம், ஒழுங்காக ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். அப்போ இதுதான் நீதியின் செயல்கள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் என்ன செய்யலாம், நம்முடைய மனதிலே நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீதி என்பது மனிதனுடைய பார்வையில் நீதியாய் காணப்படுவதை காட்டிலும் அப்பாற்பட்டது. மனிதனுக்கு நீதியாய் தோன்றுவது எல்லாம் அது அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எது உண்மையிலேயே நீதி என்பதை போதிக்கும்படியாக இந்த உவமை சொல்லப்பட்டது. இந்த உவமையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்கள் 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த உவமையில சொல்லப்பட்ட 2 மனிதர்களை குறித்து நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயன்னா யாரு, ஆயக்காரன்னா யாரு என்று சொல்லி நாம் வரலாற்றின் அடிப்படையிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது பரிசேயன். பரிசேயன் அப்படிங்கிற வார்த்தை பெருஷிம் அப்படின்னு சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பரிசேயன் அப்படிங்கிற வார்த்தை பெருஷிம் அப்படின்னு சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதற்கு என்ன பொருள், என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், தனித்து நிற்பவன் அல்லது பிரிந்து வாழ்பவன் அப்படின்னு சொல்லி பொருள். இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு சுமார் 200-300 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பரிசேய கூட்டம் எழும்பினது. ஏன் இவங்க எழும்பினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இவங்களும் யூதர்கள் தான். சரியா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், இவங்க எல்லாருமே யூத சமயம்தான். யூதர்களுக்குள்ள ஒரு பிரிவு, சரிதானா? யூதர்களுக்குள்ள ஒரு பிரிவு. அப்ப இந்த பரிசேயர்கள் ஏன் எழும்பினார்கள் என்றால், தோரா என்று சொல்லப்படக்கூடிய நியாயப்பிரமாண சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். ஏன்னா மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் வரலாற்றிலே தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படவில்லை. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல 400 ஆண்டுகள், சரியா? 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, 400 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம். இந்த 400 வருஷத்துல எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் வெளிப்படவில்லை. அதற்கு பிற்பாடு யோவான் ஸ்நானகன் தான் முதலாவது தீர்க்கதரிசியாக வருகிறார், சரியா? அப்ப மக்களுக்குள்ளாக நியாயப்பிரமாண சட்டத்தை மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலிருந்து நியாயப்பிரமாணத்தை பாதுகாக்க வேண்டும். உலக மக்கள் எல்லாரும், யூதர்கள் எல்லாரும் உலகத்தோடு கலந்து வாழ்கிறார்கள். கடவுளுடைய பரிசுத்தம் அல்லது கடவுளுக்கு புனிதமாய் வாழ்வது என்பது உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்வது அப்படிங்கிறத போதிப்பதற்காக எழும்பின சமூகம் தான் இந்த பரிசேய சமூகம்.
இந்த பரிசேயர்கள் போக 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 ஆட்சியில் இடம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். கிமு 163 ஆண்டிலே ஒரு மன்னன், ஜான் இர்கான் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய காலத்துக்கு முன்பதாக ஆட்சியிலே பரிசேயர்கள் இடம் பிடித்தார்கள். ஆனா இந்த மன்னன் என்ன செஞ்சான் தெரியுமா? பரிசேயர்களை வெறுத்து ஒதுக்கினான். ஆகவே சுமார் 50,000 பரிசேயர்களை கொன்று குவித்தான். 50,000 பேரை, பரிசேய சமுதாயத்தை, யூதர்களில் இருக்கிற பரிசேயர்களை கொன்று குவித்தவனாக வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு பரிசேயர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளரத் தொடங்கினார்கள். ஒரு அரசி, யூத அரசை ஆண்ட ஒரு அரசி, சலோமே அலெக்சந்திரியா என்று சொல்லப்படுகிற ஒரு அரசி கிமு 76 சதுசேயரை வெறுத்தார். பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பிடிக்காது. சதுசேயரை வெறுத்தா பரிசேயர்கள் என்ன செய்வாங்க? வளருவார்கள். அதுதான் அன்றைய காலகட்டத்தில் நடந்தது. இப்போ பரிசேய சமூகம் வளர ஆரம்பித்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்கள் அதிகமான பேராக காணப்பட்டார்கள். இதுதான் பரிசேயர்களை குறித்த ஒரு சின்ன வரலாறு. நிறைய வரலாறு இருக்கிறது, அதை சுருக்கி சொன்னேன். இந்த பரிசேயர்களுடைய நடவடிக்கைகள், குணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல சமய சடங்குகளை நூல் பிடித்தார் போல பின்பற்றுகிறவர்கள். அதில் முக்கியமான ஒன்று ஓய்வு நாளை ஆசரிப்பது. நான் ஏற்கனவே பல செய்திகளிலே உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். ஓய்வு நாளிலே இருந்த இடத்தை விட்டு குறிப்பிட்ட சில தூரம் என்ன செய்ய மாட்டாங்க? எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஒரு 10 அடியோ 20 அடி தூரம் தான் நடப்பார்கள் ஓய்வு நாளில். அதை தாண்டி போக மாட்டாங்க. இருந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உபவாசிப்பார்கள், உபவாசத்துல சரியா இருப்பார்கள். அதே போல தசமபாகமும் கொடுப்பார்கள். ஆண்டவர் தங்களுக்கு தந்த சம்பாத்தியத்திலே 1/10 தசமபாகத்தை தவறாமல் கொடுப்பார்கள். இது பரிசேயர்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய குணம். யூதர்களுக்கு 2 விதமான சட்ட புத்தகங்கள் உண்டு. அந்த சட்ட புத்தகம் முன்னோர்களுடைய செவிவழி செய்தியினால எழுதப்பட்ட புத்தகம். ஒன்று தல்முத் என்று சொல்லுவார்கள், இன்னொன்று மிஷ்னா என்று சொல்லுவார்கள். இரண்டுமே ஒன்றுதான், சில விளக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே 2 பெயரிலே அது அழைக்கப்படுகிறது. இந்த தல்முத் என்று சொல்லப்படுகிற சட்ட புத்தகத்துல பரிசேயர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்றால், அவங்க எப்போதுமே ஒரு ஜெபம் பண்ணுவாங்களாம். என்ன ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, இந்த உலகத்துல தெருவோரத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களை காட்டிலும் எங்களுக்கு நல்ல வீடு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க அதிகாலையில எழும்பக்கூடிய கிருபைய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர், அதிகாலையில எழும்பி உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு நாங்கள் எழும்புகிறோம், அதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தெருவோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், யூதர்கள் அல்லாத பிற சமுதாய மக்கள், அவங்கள காட்டிலும் நாங்க நல்லவங்க, நாங்க பரிசுத்தமானவங்க, அதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இவர்கள் அந்த ஜெபத்தை தினமும் சொல்லி ஜெபிப்பார்களாம். இந்த ஜெபம் சொல்லும் பொழுதே நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, அவங்கள பெருமைப்படுத்தியும் மற்ற மக்களை தாழ்மையாகவும் நினைத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை மையமாக வைத்துதான் ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார். இங்க இந்த பரிசேயனும் அப்படித்தானே சொல்றான். சொல்ற காரியத்தை பாருங்க, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இந்த ஆயக்காரன் பாவி, இவனை போல நான் கிடையாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். ஏன்னா இது யூதர்களுடைய சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெபம். இன்னும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல வாரத்தில் 2 தரம் உபவாசிப்பார்கள். அந்த 2 தரம் உபவாசம் என்னைக்கலாம் அப்படின்னு சொன்னா, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உபவாசிப்பார்களாம். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உபவாசிப்பார்கள். அதே போல ஒரு நாள்ல பல முறை கை கால்களை கழுவார்களாம். வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வாங்க? கை கால்களை கழுவிதான் வீட்டுக்குள்ளாக வருவாங்க. இது அவர்கள் தோரா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நியாயப்பிரமாண சட்டம், அதாவது ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்கும் இருக்கிற அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை தவறாய் மக்களுக்கு போதித்து தங்களுக்கு தாங்களே விளக்கம் கொடுத்து கொண்ட ஒரு பண்பு. இயேசு ஓய்வு நாளை கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க சொன்னார். ஆனா அதுக்காக ஓய்வு நாள்ல கீழே விழுந்தவனை தூக்க கூடாது அப்படின்னு சொல்லி
சொல்லல. சரியா? ஆகவே இவர்கள் தங்களுக்கு தாங்களே அந்த நியாயப்பிரமாண சட்டத்துல சில விளக்கங்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் இயேசுவை அதிகமாக அவர்கள் பகைத்தார்கள். ஓய்வு நாள்ல சரியா இயேசு ஆசரிக்கவில்லை என்பதுதான் பரிசேயர்களுடைய முதன்மையான குற்றச்சாட்டு. இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கு முதன்மையான குற்றச்சாட்டே அதுதான். ஆகவே இப்படிப்பட்ட பரிசேய சமுதாயம் இருந்தார்கள். ஆகவேதான் இவங்க எப்படிப்பட்ட மேசியாவை எதிர்பார்த்தாங்க தெரியுமா? ரோம பேரரசுல இருந்து எங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு அரசியல் மேசியாவாகத்தான் இயேசுவை எதிர்பார்த்தார்களே ஒழிய, ஆனா இயேசு அரசியல் மேசியாவாக இல்லை என்பதற்காக இவர் மேசியா இல்லை என்று சொல்லி அவரை குற்றம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். இப்ப ஆயக்காரர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் அவர்களும் யூத சமுதாயம்தான். ஆனா எப்படி அவர்கள் யூதர்களிடத்தில் இருந்து பிரிக்கப்பட்டார்கள் என்றால், ரோம பேரரசு இஸ்ரவேலை ஆட்சி செய்த காலத்துல வரி வசூலிப்பதை அதிகமாக மூட்டி விட்டார்கள். மக்களிடத்துல அதிகமா வரி வசூலிக்கணும், பணம் பணம் என்று சொல்லி ரோம பேரரசு வாழ்ந்து கொண்டிருந்தது. இப்போ யூதர்களிடத்திலையும் வரி வசூலிக்கணும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, வரி வசூலிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஏலத்துக்கு விட ஆரம்பித்தார்கள், குத்தகைக்கு விட ஆரம்பித்தார்கள். யாரு குறைந்த ஏலத்துக்கு எடுத்து அதிகமாய் வரி வசூலித்து கொடுப்பார்களோ அவங்கள தங்களுக்குள்ள ஒரு அதிகாரத்துல நியமித்து அவங்க கைக்குள்ள போட ஆரம்பிச்சாங்க. யூதர்கள் சமுதாயத்தில் இருந்தே சில மக்களை தேர்ந்தெடுத்து யூதர்களுக்குள்ளே வரி வசூலிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள். சரியா? இவங்களும் யூதர்கள் தான். அதாவது சொந்த சமுதாயத்துக்கு விரோதமாகவே துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆகவேதான் பரிசேய சமுதாயம் ஆயக்காரர்களாகிய வரி வசூலிப்பவர்களை வெறுத்து ஒதுக்கினார்கள். இவங்க மக்களிடத்துல ஏமாத்தி வரி வசூலிக்காங்க, இவங்க தங்களுடைய சொந்த இனத்துக்கே துரோகம் பண்றாங்க, இவங்களுடைய பாவம்லாம் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி இந்த பரிசேயர்கள் இந்த ஆயக்காரருடைய தொழிலை, ஆயக்காரர்களை வெறுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆகவேதான் இந்த இடத்தில் ஆண்டவர் பரிசேயன், ஆயக்காரன் ரெண்டு பேரையும் ஒப்புமைப்படுத்தி ஒரு ஜெபத்தை உவமையாக சொல்வதை நாம் பார்க்கக்கூடும். இப்ப இந்த உவமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற இரண்டு காரியத்தை நாம் வேகமாக கற்றுக்கொள்ளலாம். முதல் காரியம், இந்த உவமையிலிருந்து ஆண்டவர் கற்றுத்தருவது சுயநீதி பாவமானது. சுயநீதி பாவமானது, செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் அது ஒரு பாவம். செல்ஃப் ஜஸ்டிஸ் என்பது ஒரு பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். வசனம் 11வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அந்த பரிசேயன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீதியானது, கடவுளுடைய பார்வையில உண்மையானது அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பெருமைப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அதுதான் சுயநீதி. அந்த சுயநீதி ஒருவேளை நம்மிடத்திலும் இருக்கும் என்றால் அது பாவமான ஒரு காரியம். நாம ஒருவேளை தினமும் ஆலயத்துக்கு வரலாம், தினமும் தவறாம ஜெபிக்கலாம், தினமும் உபவாச கூடுகள்ல பங்கு பெறலாம், இன்னுமாக பற்பல விதமான கூட்டங்கள்ல பங்கு பெறலாம். அதுக்காக நம்மிடத்துல பாவம் இல்லை, நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே என்ன செய்யக்கூடாது? மாறுதட்டி கொள்ளக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. மற்ற ஜனங்கள் எல்லாரும் என்னை காட்டிலும் பாவிகள், என் பக்கத்து வீட்டில் இருக்காங்க எல்லாரும் பாவிகள், நான் மட்டும் தான் நீதிமான், ஏன்னா நான் டெய்லி ஆலயத்துக்கு போறேன், ஏன்னா நான் டெய்லி கடவுளை தேடுறேன் அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம் என்றால் அது சுயநீதி, அது சுயநீதி. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் பரிசேயனுக்கு அங்கு உணர்த்துகிறார். இந்த பரிசேயன் சுயநீதியான ஒரு ஜெபத்தை செய்தான். அந்த சுயநீதி என்ன பண்ணும் தெரியுமா? சுயநீதி அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன பண்ணும் என்றால் நம்மை பெருமைப்படுத்தி மற்றவர்களை ஏளனமாய் பார்க்க வைக்கும். இங்க அந்த பரிசேயனுக்கு அதுதான் பண்ண வச்சது. அவன் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் இவங்களோட நிப்பாட்டிருக்கலாம். அந்த வசனத்தை பாருங்க, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இல்லை, அதனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபித்திருக்கலாம். ஆனா அப்படின்னு சொல்லி ஜெபிக்காம எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை ஆட் பண்றான், நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை. அந்த சுயநீதி அவனுக்குள்ளாக இருந்ததுனாலதான் பக்கத்து வீட்டுக்காரனை, தான் பக்கத்துல நிற்கிறவனை குறைச்சலோடு பார்க்கக்கூடிய எண்ணம் அவனுக்கு வந்தது. தன்னை காட்டிலும்
குறைந்த மதிப்புடையவன், தன்னை காட்டிலும் இவன் பாவம், இவன் பாவி அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு எப்போ வந்ததுன்னா தனக்குள்ளாக இருந்த சுயநீதி, தனக்குள்ளாக இருந்த சுயநீதி. ஆகவே நமக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் என்றால் இப்படித்தான் மற்றவர்களை ஏளனமாய் பார்க்க தோணும். மற்றவர்களை ஏளனமாய் பார்க்க நமக்கு சிந்தை வருகிறது என்றால் நமக்குள்ளாக சுயநீதி இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த சுயநீதியை நம்ம விட்டு அகற்றி போட வேண்டும். எப்போதுமே நம்மையும் பிறரையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் அது சுயநீதி. சுயநீதி இருப்பவர்களுக்கு மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதுதான் வேலை. என்ன தெரியுமா? நான் தான் எப்பவும் கடவுளை தேடுறேன, நான் தான் சரியானபடி நடக்கிறேன, நான் தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு விதிமுறைகளையும் பின்பற்றுகிறேன, மற்ற ஜனங்கள் எல்லாரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது. அப்படி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய குணம் சுயநீதி உடையவர்களிடத்திலே அதிகமாயிருக்கும். நம்ம யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் இயேசுவை போல இருக்கிறேனா, நான் இயேசுவை போல ஜெபிக்கிறேனா, நான் இயேசுவை போல வாழ்கிறேனா, அப்படித்தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமே ஒழிய மற்ற மக்களோடு, சக மனிதர்களோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் அது சுயநீதி. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 64ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி உணர்ந்து சொல்லுகிறார், ஆண்டவரே எங்க பார்வையில நீதியா தோன்றுகிறது எல்லாமே உம்முடைய பார்வையில அது அழுக்கான கந்தை, அது பாவம், அது அழுக்கு அப்படிங்கிறத நாங்க உணர்கிறோம் என்று சொல்லி ஏசாயா அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தாங்க நாமளும் சுயநீதியை நம்மை விட்டு அகற்றி இந்த ஏசாயாவை போல, ஆண்டவரே எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது என்பதை உணர்கிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சுயநீதி இல்லாதவர்களிடத்துல எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் என்றால், என்னால் செய்ய முடிந்தது மற்றவர்களாலும் செய்ய முடியும். நன்றாய் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னால் செய்ய முடிந்த காரியத்தை என் கூட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பது சுயநீதி அப்படின்னு கிடையாது. சரியா? அது சுயநீதி கிடையாது. இன்னும் என்னால் செய்ய முடிந்ததை செய்ய முடியாததும் மற்றவர்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பது சுயநீதி கிடையாது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், என்னால் செய்ய முடிந்ததும் என்னால் செய்ய முடியாததும் மற்றவர்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பது தான் உண்மையான மனப்பக்குவம். அதுதான் உண்மையான மனப்பக்குவம். என்னால செய்ய முடியாதது இவங்களாலையும் செய்ய முடியாது, என்னால எது முடியுதோ அதுதான் இவங்களாலையும் முடியும், என்னால எது முடியாதோ அதுதான் அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம் என்றால் அது சுயநீதி, அது சுயநீதி. ஆகவே நாம் இந்த நேரத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிற காரியம், தாழ்மையான உள்ளத்தை அணிந்து கொள்ள வேண்டும். தாழ்மையான உள்ளம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது இந்த ஆயக்காரனிடத்தில் இருந்தது. இந்த வசனம் 13 மற்றும் 14 இந்த 2 வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லுகிறான். அந்த ஆயக்காரன் ஒருவேளை உலகத்தின் பார்வையில தப்பு செய்தவன் தான், ஏமாத்தி வரி வாங்கினவன் தான், மக்களை ஏமாத்தி சுரண்டினவன் தான். ஆனா அதே நேரத்துல கடவுளுடைய சமூகத்துல வந்த போதும் கூட தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் பாவிப்பா, இந்த உலகத்துக்கு மட்டும் நான் பாவியா தெரியல, உம்முடைய பார்வைக்கு நான் பாவிதான், என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், மன்னியும், என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அதே போல தாங்க நம்முடைய உள்ளத்திலையும் தாழ்மையின் சிந்தை இருக்க வேண்டும். தாழ்மையின் சிந்தை இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்த முடியும், ஆண்டவர் நம்மை உயர்த்த முடியும். ஒருவேளை இந்த உவமையில பரிசேயன் செய்த காரியம் எதுவுமே தப்பு கிடையாது. நன்றாக யோசித்து பாருங்க. அவன் விபச்சாரம் பண்ணல, மற்றவங்களை ஏமாத்தி கொள்ளையடிக்கல, வரி வசூலிக்கல, அவன் ஒழுங்கா தசமபாகம் கொடுக்கிறான், அவன் வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறான். அவன் செய்த காரியம் எல்லாமே நல்லதுதான்.
ஆனா அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணத்திலே நான் மட்டும்தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுகிற எண்ணம் வந்ததைத்தான் ஆண்டவர் இங்கு கண்டிக்கிறார். ஆண்டவர் இங்கு கண்டிக்கிறார். இந்த ஆயக்காரனிடத்திலே தாழ்மையான உள்ளம் இருந்தது. ஆண்டவர் அதை பாராட்டுகிறார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி செல்லுகிறான் என்று ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆகவே பரிசேயரிடத்திலேயும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்களை போல நாம ஒழுங்கா உபவாசம் இருக்கணும், ஒழுங்கா நல்ல செயல்களை நாம செய்யணும் அப்படிங்கிறத நாம கற்றுக்கொள்ளணும். ஆனா அதே நேரத்துல பரிசேயனிடத்துல இருந்த சுயநீதி அப்படிங்கிற எண்ணம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. அதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆயக்காரனிடத்துல தாழ்மையை நாம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த 2 காரியங்களை நாம் இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த 2 காரியங்களில் நாம் எதில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம்? மற்றவர்களை எப்போதுமே ஏளனமா பார்க்கிறோமா? அப்படிப்பட்ட சிந்தை இருக்கும் என்றால் இந்த நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ளாக பெருமை இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். தாழ்மையின் சிந்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.